ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மறைக்காயா யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. அசான் அப்படின்னு சொல்லக்கூடிய பாங்கு இருக்குல்ல, இப்போ டென்மார்க்கில் மட்டும்தான் உலகத்தில் ஏதோ புதுசாக தடை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. நிறைய நாடுகளில் வந்து சத்தத்தை குறைக்கணும், ஒலி அளவு வந்து டெசிபிள் இருக்குல்ல, அது சத்தத்தை குறைக்கணும். டென்மார்க் வந்து மொத்த நாடும் இப்போ வந்து அசான் வந்து ரெசிப்ட் பண்ணிக்கோங்க, வெளியில் வந்து சத்தம் போட்டு சத்தம் வெளியில் கேட்டு மற்றவங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது. இது எப்படின்னா இதே விஷயம் அங்கே ஹிந்து மதம் இருக்குல்ல, இப்போ மொத்தம் பாப்புலேஷன் எடுத்தோன்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் அவங்க வந்து பாப்புலேஷன் இருக்காங்க, மொத்த பாப்புலேஷன். ஹிந்துக்கள் அங்கே பிறந்து வளர்ந்து இருக்க முடியாது. இந்தியாவிலேருந்து போன ஆட்கள் தான், போய் அங்கே மைக்ரேட் ஆகி போன ஆட்கள் தான் ஒரு 20,000 பேர் இருக்காங்க. இஸ்லாமியர் இருக்காங்கன்னா 2.25 லட்சம் பேர் இருக்காங்க. இப்போ 100க்கு மேற்பட்ட பள்ளிவாசல் இருக்காங்க. அந்த இதில் வந்து 70%, கிட்டத்தட்ட 68-70% வந்து கத்தோலிக், இது கிறிஸ்டியன் அங்கே. ஓகே, அவங்களுக்கான பயம் வந்து இஸ்லாம் வந்து ரொம்ப பெருசாக பரவுது அப்படிங்கிற பயமெல்லாம் இல்லை அவங்களுக்கு. மொத்த சொல்லப்போனால் கிட்டத்தட்ட யூரோப்பியன் கண்ட்ரிலே பெருசாக கிடையாது. ஓகே, அது வந்து ஒரு மாதிரி புகுத்தப்படுறது. ஆனால் அவங்களுக்கான பயம் என்ன தெரியுமா, ஏத்திஸ்ட் அதிகமாக இருக்காங்க, கடவுளே இல்லைன்னு சொல்கிற அதிகமாகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து டென்மார்க்கில் எடுத்திங்கன்னா 25%, 23%, 23-24% வந்து ஏத்திஸ்ட்டு, ஏக்னிஸ்ட்டு, கடவுளே இல்லை அப்படின்ற போஸ்ட் தான் நிறையா இருக்காங்க. இப்போ 5% வந்து முஸ்லீம், 25% வந்து கடவுள் இல்லைன்றவங்க. ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கஸ்ஸாலி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். டென்மார்க்கில் அதாவது முஸ்லீம்கள் வந்து தொழுகைக்காக அழைப்பு விடக்கூடிய அதான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாங்குடைய ஓசையை ஒலிபெருக்கையில் வந்து சொல்கிறது கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தடை விதிச்சிருக்கிறாங்க. இது கலாச்சாரம் காக்கும் முடிவா அல்ல மத சுதந்திரத்திற்கு எதிரானதா? இது போன்ற விஷயங்கள் ஐரோப்பிய கண்டங்களையும் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஒரு விஷயந்தான், இப்போ வந்து அசான் அப்படின்னு சொல்லக்கூடிய பாங்கு இருக்குல்ல, அது வந்து இப்போ டென்மார்க்கில் மட்டும்தான் உலகத்தில் ஏதோ புதுசாக தடை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. நிறைய நாடுகளில் வந்து சத்தத்தை குறைக்கணும், ஒலி அளவு வந்து டெசிபிள் இருக்குல்ல, அது சத்தத்தை குறைக்கணும். அப்புறம் தொழுகை பண்ணும்போது நீங்கள் அழைப்பு ஒலியில் காலங்காத்தால் ஃபஜ்ருன்னு சொல்லி ஒரு தொழுகை இருக்குது. ஆமாம், ஏர்லி மார்னிங் தொழுகை. ஓகே, அந்த ஏர்லி மார்னிங் தொழுகைக்கு அழைப்பு ஆரம்பித்து மத்தியானம், சாயந்தரம், ஈவினிங்கில் ஒரு 6:30 மணிக்கு மகரிப்பு, அப்புறம் இஷான்னு சொல்லி நைட்டு வந்து ஒரு 8 மணிக்கு அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அந்த அழைப்பு வந்து அதிகபட்சமான 2 நிமிஷம் வரும். ஓகே, அந்த பாங்குங்கிறது அதை நிறைய இடங்களில் நம்ம மக்கள் வந்து தவறாக அல்லது அறியாமையில் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல சத்தமாக வைப்பாங்க. இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து சில நாள் வந்து இந்த கோயில் கொடை, கோயில் திருவிழா அப்படின்னு சொல்லி வச்சு இப்போ சிட்டிக்குள்ளேயே அங்கங்கே சின்னதாக வந்து கோயில் கட்டிட்டு அதை தெருக்கு வந்து ஒரு 20 குழாய் கட்டி, அங்கங்கே குழாய் கட்டி பயங்கரமாக சவுண்டு போட்டு 3 நாளைக்கெல்லாம் பண்ணுவாங்க. கும்பாபிஷேகம் பண்ணி இது பண்ணுறோம், இதை எது சொல்லி பண்ணுவாங்க. அது மாதிரி இங்கே டெய்லி வந்து பள்ளிவாசல் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த அசான் சொல்லக்கூடிய பாங்கு இருக்கும். ஓகே, இது வந்து தடை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த உள்ளுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க, வெளியில் யாருக்கும் வந்து வர வேண்டாம் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான விஷயம். இந்த தடை வந்து நீங்கள் சவுதி அரேபியாவில் இருக்குது, மலேசியாவில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா? சவுதி அரேபியா முஸ்லீம் கண்ட்ரி, மலேசியா முஸ்லீம் கண்ட்ரி. இதே விஷயம் சவுதியில் உண்டு, மலேசியாவில் உண்டு. அவ்வளோதான் மேட்ரு. என்னென்னா சவுதி அரேபியா வந்து பள்ளிவாசல் இருக்கா, நிறைய பள்ளிவாசல். நீங்கள் சொல்கிறது அந்த வால்யூமுடைய அந்த வால்யூம் குறைக்கணும். அது போக நம்ம இந்த இதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் மற்றதை டீட்டெயில் பேசிடுவோம். என்னென்னா இப்போ நம்ம வந்து தொழுகைன்னு எடுத்தாச்சுன்னா பொதுவாக சில நம்ம ஊர்லேயே இப்போ தமிழ்நாட்டே சில கிராமங்கள் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அசான்னு சொல்கிற பாங்கு சொல்லுது 2 நிமிஷம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து சுன்னத்து ரக்காத்துன்னு சொல்லி ஒரு 2-3 ரக்காத்தில் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்லு தொழுகை அப்படின்னு சொல்லி ஒரு தொழுகை இருக்குது. அந்த தொழுகை வந்து லீடு பண்ணுற ஒரு இமாம் வந்து தொழுகை வைக்கிறாருன்னா அவருக்கு வந்து மைக்க மாட்டி, ஓகே, பகலில் வந்து பெருசாக சவுண்டு வராது, அல்லாஹ் அக்பர் மட்டும் இருக்கும்.
இதே நீங்கள் வந்து மகரிப் இஷான் ஈவினிங் போனீங்கன்னா அவங்க அந்த அல்ஹம்து சூரான்னு சொல்கிறது, அதுக்கடுத்து துணை சூரா சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு சவுண்டாக பேசுவார். அது எல்லாத்தையுமே வந்து மைக்கில் சொல்கிறது. குறிப்பாக அந்த இரவு நேரத்தில் நடத்தப்படக்கூடிய தொழுகையை சொல்கிறீங்க. ஆமாம், இல்லை 5 வேளை தொழுகையும் சொல்கிறது. ஆனால் இரவு நேரத்தில் வந்து அந்த சத்தமாக ஓதுவாங்க. ஆமாம், சத்தமாக எல்லாம் ஓதும். பகலில் இருக்கிறதுல வந்து சத்தம் வராது, மனசுக்குள்ளே எல்லாம் ஒதுக்கிறது அப்படிங்கிறது. ஸோ தொழுகையில் இது பர்டிகுலராக ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது ஈவினிங்கில் 6 மணிக்கு நம்ம 6:15 6:30 மணிக்கு இது மகரிப்னு சொல்லக்கூடிய அந்த நேரம், 8 மணிக்கு 8:15 வந்து இஷான்னு சொல்லக்கூடிய நேரம். இதில் அந்த பாங்கு ஒளிபெருக்கிருக்கு இல்லையா, பாங்கு சொல்கிறதுலேருந்து அப்புறம் ஃபர்லு தொழுகைன்னு சொல்லி தொழு வைக்கிறதுலேருந்து அப்புறம் கடைசியில் துவா ஓதுற வரைக்கும் நம்ம இதில் சத்தமாக வெளியில் வரைக்கும் உள்ள சத்தமாக வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே இஸ்லாமியர்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஊர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்தியாவிலேயே பெருசாக கிடையாது. எந்த ஊர் எடுத்தாலும் இஸ்லாமியர் வந்து மெஜாரிட்டி இருக்கலாம், மற்ற மதத்துக்காரங்களும் இருக்காங்க. ஓகே, அப்போ என்னென்னா இந்த அசான் அழைப்பு இருக்குல்ல, பாங்கு, அதை வந்து யாருமே பெருசாக அப்ஜெக்ட் பண்ணுறதில்ல. இங்கே நம்ம ஊரில் சரி உலக அளவில் எங்கே அப்ஜெக்ட் பண்ணுறதில்ல. ஆனால் அதோட சத்தம் இருக்குல்ல, அது பயங்கரமாக எக்கோ அடித்து வால்யூம் ரொம்ப ஜாஸ்தி வச்சு அறியாமையில் பண்ணுறது. அப்படி பண்ணும்போது மற்றவங்களுக்கு ஒரு வேளை வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்குது, இது இருக்குது. அப்புறம் காலையில் ஏர்லி மார்னிங் வந்து ஃபஜர் தொழுகைன்னு சொல்லி அதுக்கு வந்து அசான் அழைப்பு கொடுக்குறாங்கல்ல, அதிகாலை தொழுகை. அதிகாலை தொழுகை இருக்குல்ல, அது வந்து நல்ல தூக்கம் தூங்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த சத்தம் வந்து தொந்தரவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பிரம்ம முகூர்த்தம்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து ஃபஜர் தொழுகை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தம். அப்புறம் இன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைக்கி நடந்த விஷயத்தையும் இப்போ இன்றைக்கி 27 இன்றைக்கி வந்து நடந்த விஷயத்தில் இதையும் சொல்லிடுவோம். அவர் நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக் வரும் பாருங்கள். அது எப்போம்னா அந்த ஃபஜர் நேர தொழுகையில் யாரெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வருது. அது பிரம்ம முகூர்த்தம் சொல்லி 4 மணி இருக்கு இல்லையா, அதிகாலை 4 மணி, அதுக்கு மேலே தான் 4 to 6 4 to 6:30 அந்த ரேஞ்சில் தான் நிறைய ஹார்ட் அட்டாக் வருதுன்னு டாக்டர் வந்து ஒரு இன்டர்வியூவில், இப்போ நம்ம ஆகாயம் தமிழில் டாக்டர் காமாட்சி சந்திரன் ஒருத்தர் வந்து நம்ம இங்கே பேட்டி எடுத்தோம், நான் தான் பேட்டி எடுத்தேன். அப்போ வந்து அவர் டீட்டெயில் சொன்னார், பிரம்ம முகூர்த்தம்னா அங்கே ஏன் வந்து இப்படி வருது, நம்ம தேவைப்படுற ஆக்சிஜன் அந்த இதில் குறையுது. அப்போ அதிகாலை யாரெல்லாம் எந்திரிச்சிட்றாங்களோ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கான வாய்ப்பு வந்து குறைவு. ஓகே, ஒரு பக்கம் பார்த்தா பாசிட்டிவ், இன்னொரு பக்கம் நல்ல விஷயம் தான். அதிகாலையில் அந்த சத்தத்தை கேட்டு மக்கள் நல்ல விஷயம். அதான் விஷயம் சொல்ல வருது. அதான் இப்போ வந்து கையில் எல்லா கையிலையும் மொபைலு, இது எலக்ட்ரானிக் ஐட்டம், இந்த காட்சி கருவிகள் நிறையா வந்துருச்சுல்ல. அதில் வந்து எப்படின்னா முன்னாடி வந்து 9 மணி 10 மணி தூங்கிடுவோம் அப்படின்றது மாதிரி 12 மணி 1 மணி வரைக்கும் நம்ம வந்து நாடகம், அது யூடியூப் எல்லாம் பார்த்து தூங்குறதே 12 மணிக்கு மேலே ஆயிடுது. 6 மணி நேரம் எப்படி பார்த்தாலும் தூக்கம் வந்துடும். ஓகே, அப்போது முழிக்கிறதே 6 மணிக்கு மேலே தான் முழிப்போம். அப்போ அந்த பிரம்ம முகூர்த்தம், அந்த அதிகாலை இப்போ ஃபஜர் தொழுகை நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் வந்து பெரும்பாலான ஆட்கள் தூங்கிட்டுருக்கோம். அதில் நீங்கள் முஸ்லீமோ ஹிந்துவோ கிறிஸ்டியனோ யாரும் விதிவிலக்கு இல்லை. ஓகே, இப்போ அந்த தொழுகையை வந்து களா கட்டி தொழுகிறேன்னு சொல்லிட்டு லேட்டாக தொழுகிற ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, ரெகுலராக தொழுகிறவங்களே. ஓகே, அந்த மாதிரி இது வந்து அதிகாலை வந்து நல்ல தூங்குறவங்களுக்கு ஓகே இது வந்து தொந்தரவாக இருக்குது அப்படின்னு உலக அளவில். அதில் மலேசியாவும் விதிவிலக்கு இல்லை, சவுதி அரேபியாவும் விதிவிலக்கு இல்லை. சவுதி அரேபியா சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு இஸ்லாமிய நாட்டில் இப்படி ஒரு தடை. தடைனா மொத்தத்துக்கு அசான் பாங்கு சொல்கிறதுக்கு தடை இல்லை, வால்யூமுக்கு தடை. வால்யூம் வந்து குறைக்கும், வால்யூமுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. ஓகே, அதே மாதிரி அசான் மட்டும் சொல்லிக்க, மற்றதெல்லாம் வந்து மைக்கில் வேண்டாம். அதாவது என்ன அசான்கிறது என்ன, இந்த மாதிரி தொழுகைக்கு வாருங்கள், உங்களுக்கு நல்லது, தூக்கத்தை விட தொழுகை மேலானது அறிவிப்பு தான் அறிவிப்பு. ஓகே, ஸோ இந்த அறிவிப்பு வந்து நமக்கு சில இடங்களில் அந்த பள்ளிவாசல் இருக்கிற இடம்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு ஓப்பன் ஏரியா இருக்குன்னு வச்சுக்கிட்டேன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த குழாய் வந்து காற்றோடு கலந்து எக்கோ அடிக்காமல் ஈஸியாக அப்படியே பறந்து போயிடும், பெரிய டிஸ்டர்பன்ஸ் வராது. ஆனால் அதே நேரத்தில் சில தெருக்களில் வந்து பள்ளிவாசல் இருக்குது, அதில் வந்து குழாய் வைக்கிறோம் அப்படின்னா அந்த சவுண்ட் இருக்குது பார்த்தீங்கள்ல, அது இங்கே அங்கே எக்கோ அடித்து பயங்கரமாக கேட்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன். கடந்த சில வருடங்களாக வந்து தள்ளுவண்டி இருக்குல்ல நம்ம ஊர்லேயே, சென்னை எடுத்துங்க, தள்ளுவண்டியில் அந்த மெகாஃபோன் மைக்கை வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வச்சுட்டு போகிறாங்களா. ஆமாம், தக்காளி வெங்காயம் வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லி தக்காளி 3 கிலோ 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கல்ல, அது ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு திரும்ப போட்டு போகிறாங்கல்ல. போட்டு போகிறதில்ல சவுண்டு தெரியாமல் வால்யூம் அதிகமாக வச்சுட்டா சில தெருக்களில் போகும்போது நம்மளால் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது.
பயங்கர எக்கோ அடித்து பயங்கர சவுண்டு வரும். ஸோ இந்த எக்கோ பிரச்சனை வந்து அசான் பாங்கு சொல்லும் போதும் வருது. ஓகே, இதில் யாரும் விதிவிலக்கு இல்லை. இது வந்து மதமெல்லாம் தாண்டி விதிவிலக்கு இல்லை. சமீபத்தில் இந்தியாவில் கூட மத்திய அரசாங்கத்துடைய பாடத்திட்டத்தில் கூட இந்த ஒரு விஷயம் சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டது கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆமாம், வந்துச்சு. இப்போ இடையில வந்து லேசாக கர்நாடகாவில் ஒரு சின்னதாக லேசாக அப்படி ஆரம்பித்தாங்க. எல்லா இடத்துல அது வரும், லேசாக அப்படி தலையெடுக்கும். அப்புறம் எதிர்ப்பு வந்த உடனே இந்த எதிர்ப்பு வந்து எப்படின்னா இஸ்லாமியர்கள்ட்ட மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர் அல்லாதவங்ககிட்டேருந்து எதிர்ப்பு வந்து அதை என்னப்பா பண்ணுறாங்க, ஒரு 2 நிமிஷம் வந்து பாங்கு சொல்கிறாங்க, அதில் ஏன் நீ வந்து தலையிடுறீங்க அப்படின்னு மற்றவங்கள சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இதெல்லாம் வந்து நம்ம நாடு எப்படி பார்த்தாலும் வந்து அந்த சகிப்புத்தன்மை நிறையா இன்னும் இருக்குது. ஓகே, இந்த டென்மார்க் விஷயத்துக்கு வந்துடுமே. இப்போ டென்மார்க்கு அப்படின்னு எடுத்தால் ஏன் டென்மார்க், மற்ற இடங்கள்லாம் அந்தந்த ரீஜனில் வந்து இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடா சென்னையில் இல்லை கோயம்புத்தூரில் ஒரு வார்டில் அந்த ஏரியாவில் அவங்க வந்து உத்தரவு போடுறதுக்கு அவங்க போட்டுக்குவாங்க, அப்படி பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டென்மார்க் வந்து மொத்த நாடும் இப்போ வந்து அசான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிங்க, வெளியில் வந்து சத்தம் போட்டு சத்தம் வெளியில் கேட்டு மற்றவங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது. இது எப்படின்னா இதே விஷயம் அங்கே ஹிந்து மதம் இருக்குல்ல, இப்போ மொத்தம் பாப்புலேஷன் எடுத்தோன்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் அவங்க வந்து பாப்புலேஷன் இருக்காங்க, மொத்த பாப்புலேஷன். ஓகே, கரெக்டாக இப்போ இன்றைக்கி சொல்ல போனால் 60,27,000 பேர் இருக்காங்க அங்கே டென்மார்க்கில். அதில் ஹிந்து பாப்புலேஷன் புத்த பாப்புலேஷன் வச்சுங்களேன், புத்தர்கள் வந்து 35,000 பேர் இருக்காங்க. 60 லட்சம் பேரில் 35,000 பேர் புத்தர்கள். ஹிந்துக்கள் அங்கே பிறந்து வளர்ந்து இருக்க முடியாது. இங்கே இந்தியாவிலேருந்து போன ஆட்கள் தான், போய் அங்கே மைக்ரேட் ஆகி அங்கே போன ஆட்கள் தான் ஒரு 20,000 பேர் இருக்காங்க. இஸ்லாமியர்கள் இருக்காங்கன்னா 2.25 லட்சம் பேர் இருக்காங்க. அப்போ 100க்கு மேற்பட்ட பள்ளிவாசல் இருக்காங்க. ஓகே, தரத்தில் அங்கே ஒரு 100 பேர் 200 பேர் இருந்தாலே அவங்களுக்கு ஒரு பள்ளிவாசல் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் தொழுகிறது, அதுக்கப்புறம் இந்த ரம்ஜான் பக்ரீத் மற்ற முக்கியமான நாட்கள்லாம் அங்கே போகிறது. இது உலகத்தில் இருக்க அத்தனை இடத்துல இருக்கிறது. ஓகே, ஸோ இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது. அதில் ஹிந்துக்கள் பண்டிகை இருக்கு இல்லையா, அந்த பண்டிகையில் தெருவில் கொட்டடிச்சு போகக்கூடாது. அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் இங்கே எல்லா ஊர்லேயும் இருக்காது. ஆமாம், நம்ம ஊரில் கிடையாது. நம்ம எல்லா ஊர்லேனா உலகத்தில் இந்தியாவும் தான், ஆனால் இந்தியாவில் கிடையாது. நமக்கு வந்து எப்படின்னா இது இந்துக்கள் வந்து டாமினண்ட்டாக இருக்கிற நாடு. அதில் இந்த கணபதி இது இருக்குது பார்த்திங்கள்ல, என்னது நம்ம விநாயகர் சதுர்த்தி, அது வந்து மும்பையில் பயங்கர கிராண்டாக இருக்கும். தெருவாக அப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். நம்ம ஊரில் அந்த கலாச்சாரம் வந்து இப்போ ஜாஸ்தி ஆகிருக்கு. ஏன்னா வடநாட்டுக்காரங்களோட டாமினன்ஸ், அவங்களோட வேலைக்கு வர்றவங்க, அவங்க நிறைய செட்டில் ஆகிறவங்க. இது வந்து இப்போ சென்னை ஒரு நிறையா இருக்குது, கோயம்புத்தூர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் திருநெல்வேலி மதுரை போனால் குறையா இருக்குது. காரணம் அந்த வடநாட்டுக்காரங்களோட டாமினன்ஸ் வந்து அங்கே குறைவு. ஓகே, அப்போது அங்கே வந்து தெருவாக போட்டு பயங்கரமாக போகிறது இருக்கு இல்லையா, அது வந்து அங்கே வெளிநாடுகளில் வந்து பெருசாக இல்லை. ஆனால் சும்மா நடந்து வர மார்ச்சிங் இருக்குல்ல, அது வந்து எல்லா நாட்டிலையும் எல்லா மதத்துக்கும் அலௌடு. ஸோ அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட பேசிக்கு. ஓகே, ஸோ இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது. சரி, இப்போ டென்மார்க் எடுத்தாச்சுன்னா இது ஒரு சின்ன நாடு தான் டென்மார்க்கு. ஓகே, அங்கே 60 லட்சம் பேருங்கிறது என்ன இருக்குது, நம்ம இந்தியாவோட இல்லை தமிழ்நாட்டோட இது எடுத்திங்கன்னா 8 கோடி பேர் இருக்கோம் நம்ம. ஆமாம். ஓகே, அவங்களோட பட்ஜெட்டு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 20 லட்சம் கோடி பட்ஜெட்டு. நம்ம 8 கோடி பேருக்கு நமக்கு வந்து 4 லட்சம் கோடி. அப்போ அது எவ்வளோ பணக்கார நாடாக இருக்குது. ஓகே, என்ன காரணம்னா அவங்களுக்கு மெயினாக வரக்கூடிய அந்த வருமானம் வந்து ஃபார்மசூட்டிக்கலில் ஒரு வருமானம் இருக்குது. நோவோஸ்க்கு ஏதோ ஒரு மருந்து, நம்ம வெயிட் லாஸு, டயபெட்டிக், இதுக்கெல்லாம் வந்து வேர்ல்டு வைடு ரொம்ப ஃபேமஸ் பிராண்ட் அது இருக்குது. மேர்ஸ்க்குன்னு ஒரு கப்பல் கம்பெனி கேள்விப்பட்டிருக்கலாம், MERSKன்னு ஒரு மெர்ஸ்க் ஆமாம், அது வந்து உலகத்திலே ரொம்ப பெருசு. ஆனால் இப்போது சைனா கம்பெனி காஸ்கா வந்து கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ மெர்ஸ்க் வந்து ரொம்ப பெரிய கம்பெனி, அது வந்து டென்மார்க்கோட கம்பெனி. ஓகே, இந்த அப்புறம் சர்வீஸ், ஐடி செக்டர், சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எல்லோரும் வேலை பார்க்குறாங்க, எல்லோரும் சம்பாதிக்கிறாங்க, எல்லோரும் வந்து பணக்காரனாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்கலாம் இதில் வராது. ஓகே, அந்த குறியீடு இதில் வராது. ஸோ பணக்காரனாக, அதனால தான் 20 லட்சம் கோடி வந்து 217 பில்லியன் 220 பில்லியன் வந்து டாலர் அளவுக்கு அங்கே வந்து வருஷத்துக்கு பட்ஜெட்டு. அப்போ நம்ம பட்ஜெட் வந்து அதில் 4 ஒரு பங்கு தான், கிட்டத்தட்ட 5 ஒரு பங்கு சொல்லப்போனால் கிட்டத்தட்ட. ஆனால் நம்ம 8 கோடி பேர் இருக்கோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம இங்கே வந்து நலத்திட்டங்கள் கொடுக்குறோம் பார்த்திங்கள்ல, இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மக்கள் தொகைக்கு நம்ம கொடுக்குற நலத்திட்டங்கள் ரொம்ப பெருசு. அங்கே வந்து வயசாகி ஆனான்னு வச்சுங்களேன்,
அவங்கள கவனிக்கிற கவனிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி. வயசாகிட்டாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடுலேருந்து தங்குற இடத்துல இருந்து இதிலேருந்து மெடிக்கல் இருக்கு இல்லையா, இதில் எல்லாமே இன்சூரன்ஸ் அதுன்னு சொல்லி இதெல்லாம் கவராகி வந்து அதை வந்து லஞ்ச ஊழல் இல்லாமல் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த டென்மார்க்கு. அப்போ அதே மாதிரி இப்போ சமீபத்தில் நியூசிலாந்தில் இந்த மாதிரி ஹிந்து இது இருக்கு இல்லையா, ஒரு என்னது நம்ம ஃபெஸ்டிவல், அதுக்கு ரோட்டில் வந்து கொட்டடிச்சிட்டு போனதெல்லாம் வந்து பயங்கர பிரச்சனையாகி சர்ச்சையாச்சு. ஆமாம், அது எப்படி இங்கே வந்து அப்போ இது வந்து எப்படின்னா, அது இந்து மதமாக இருக்கட்டும், இஸ்லாம் மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அடுத்தவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. அடுத்தவங்கள தொந்தரவு பண்ணால் மதத்தோட பேரை காமிச்சு அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணால் அந்த மதத்து மேலே வெறுப்பு தானே வரும். அது நல்ல அமைதியாக இருக்குது, நல்ல மார்க்கம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. ஸோ இதுதான் வந்து இதோட பேசிக்கு கண்டென்ட் எடுத்தாச்சுன்னா என்ன. ஏற்கனவே அங்கே வந்து இந்த அசான் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல, அது டென்மார்க்கில் மட்டும் இல்லை, என்னென்ன நாடுகள்னு எடுத்தாச்சுன்னா அதில் அந்த சுற்றி இருக்கிற ஜெர்மன் இருக்குது, சுவிட்சர்லாந்து இருக்குது, ஸ்வீடன் இருக்குது, போலண்ட் இருக்குது, இத்தனை ஒரு 7-8 ஒரு 8-9 நாடுகளில் ஆல்ரெடி இருக்குது. என்னென்னா ரீஜனாக ரொம்ப சத்தம் போடாத, ஒலி அளவை குறைச்சிக்கோ. இங்கே வந்து ஒலியை வந்து பக்கத்தில் ஏதாவது பள்ளிவாசலோ இப்போ ஒலி அளவு குறைச்சிக்க அப்படிங்கிற சொல்கிறத தாண்டி இப்போ அந்த ஒலியை மியூட் பண்ணிடுங்க. ஒளிபெருக்கிற சில இடங்கள் என்னென்னா பள்ளிக்கூடமோ அல்லது ஹாஸ்பிட்டலோ இருந்துச்சுன்னா ஒலி அளவு வந்து டோட்டலாக மீட் பண்ணி எல்லாம். இது வந்து ஒரு இடத்துல மட்டும் இல்லை, இது என்ன மொத்த நாட்டுக்கும் ஒலி அளவை மீட் பண்ணிவிட்டு இப்போ மீட் பண்ணிட்டு என்ன வந்துடும், இந்த வக்துன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை, இந்த நேரம் ப்ரேயர் நேரம் இருக்குல்ல, இந்த ப்ரேயர் நேரம் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இல்லை கன்வே பண்ணிக்கங்க அப்படின்னு வந்துடும் கிட்டத்தட்ட. ஏன்னா டிஜிட்டல் உலகம் ஆயிடுச்சுல்ல. முன்னாடி வந்து இந்த சத்தம் ஏன் வந்துச்சு அப்படின்னா மக்களை வந்து அழைக்கணும். அங்கங்கே உட்காந்துருப்பாங்க, எத்தனை மணிக்கு ப்ரேயர் டைம் ஆயிடுச்சா என்னன்னு மறந்துடுவோம்ல, தெரியாதுல்ல. அப்போ வந்து கூப்பிட்றது இது ஒரு ரிமைண்டராகவே இருந்திருக்கு. ரிமைண்டர் தான், வெரி சிம்பிள். இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து மக்கா போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தொலை வைக்கிறாருன்னா அடுத்த லெவலில் இருக்கிறவர் வந்து அது சப்போஸ் வந்து ஏதோ ஒன்று சொன்னார்னா அடுத்த லெவலுக்கு அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவார். 3ஆவது லெவலில் இன்னொரு ரிப்பீட் பண்ணுவார். ஓகே, ரெண்டு இடத்துல ரிப்பீட் பண்ணுவாங்க இல்லையா. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாம் கூடி பேசி மைக்கு அந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ங்கிறது வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்பு, நமக்கு நல்லது தான். அதனால் மைக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லி சவுதி அரேபியாவில் மெக்காவில் கொண்டு வந்தாங்க, மெக்கா மெதினால. ஓகே, நான் வந்து 93 வந்து அங்கே ரம்ஜான் மாதத்துக்கு அங்கே ப்ரேயருக்கு அங்கே போயிருந்தேன். இதே மாதிரி வந்து ப்ரேயர் பண்ணும்போது அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து இமாம் சொல்ல இமாமுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற இன்னொருத்தர் வந்து அதை வந்து ரிப்பீட் பண்ணுவார். ஏன்னா மேலே உங்களுக்கு காது கேட்காதுல்ல. ஓகே, நம்ம வந்து ருக்கு போகிறோமா, சுஜிதா போகிறோமா, என்ன போகிறோம், இல்லை என்ன சொல்கிறாரு, இல்லை சூறா ஓதுறாரா என்ன தெரியாது நமக்கு. அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அங்கே வந்து கரெக்டாக அவருக்கு மேலே ஓட்டை இருக்கும், இதை வந்து சவுண்டு அவருக்கு வரும், அந்த சவுண்டு வச்சு இங்கே இவர் சொல்லுவார், இது வந்து எல்லோரும் கேட்கும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ தான் அந்த எலக்ட்ரானிக் யுகம் ஆச்சுல்ல. இதை வந்து ஏன் வந்து அந்த பழைய இதையே வச்சு இன்னும் போட்டு மற்றவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணணும். மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் அனுப்புங்க, மெசேஜ் அனுப்புங்க, இதை அனுப்புங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தெரியட்டும். அப்புறம் ப்ரேயர்னு சொல்லி பண்ணுறவங்க வந்து நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் மைக்கு வச்சு அழைச்சாலும் ஓகே ப்ரேயருக்கு போகாதவங்க போக மாட்டாங்க. எவ்வளோ தான் அழைக்காமல் இருந்தாலுமே ப்ரேயருக்கு போகிறவரும் போயிடுவாங்க. அவ்வளோதான். இதில் வந்து பெரிய நீங்கள் மதத்தை பெருசாக தூக்கி கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா அது போன்றான விமர்சனங்களும் இப்போ எழுவதை நம்ம பார்க்க முடியுது. அது வரும், ஏதாவது ஒரு சின்னதை வந்து வரும். அந்த குடியேற்றத்துறையுடைய அமைச்சர் கூட என்ன அறிவிச்சிருக்காரு அப்படின்னா, அதாவது டென்மார்க் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத்தில் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை நமக்கு ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அப்போ இது வந்து நான் படித்து பார்த்தேன். ஆமாம், அது இஸ்லாமோஃபோபியா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அது சொல்லத்தான் செய்வாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பயம் தெரியுமா, அந்த இதில் வந்து 70% கிட்டத்தட்ட 68-70% வந்து கத்தோலிக் இது கிறிஸ்டியன் அங்கே. ஆமாம், ஓகே, அவங்களுக்கான பயம் வந்து இஸ்லாம் வந்து ரொம்ப பெருசாக பரவுது அப்படிங்கிற பயமெல்லாம் இல்லை அவங்களுக்கு. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட யூரோப்பியன் கண்ட்ரிலே பெருசாக கிடையாது. ஓகே, அது வந்து ஒரு மாதிரி புகுத்தப்படுறது. ஆனால் அவங்களுக்கான பயம் என்ன தெரியுமா, ஏத்திஸ்ட் அதிகமாக இருக்காங்க, கடவுளே இல்லைன்னு சொல்கிற அதிகமாகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து டென்மார்க்கில் எடுத்திங்கன்னா 25%, 23%, 23-24% வந்து ஏத்திஸ்ட்டு, ஏக்னிஸ்ட்டு, கடவுளே இல்லை அப்படின்ற கோஷ்டி தான் நிறையா இருக்காங்க. இப்போ 5% வந்து முஸ்லீம், 25% வந்து கடவுள் இல்லைன்றவங்க. அவங்க வந்து உலகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா 2050 தாண்டி வரும்போது உலகத்தின் அதிகமான மக்கள் தொகை வந்து கடவுள் இல்லைன்றதில் இருப்பாங்க.
அதுக்கு அடுத்ததில் இஸ்லாம் இருக்கும், அதுக்கு 3வதுல கிறிஸ்டின் வருவாங்க, அதுக்கப்புறம் ஹிந்து புத்தம் எல்லாம் வரும் அப்படின்றாங்க. இது 2050க்கு அப்புறம் இல்லை. இது வந்து எப்படின்னா, நான் வந்து ஜோசியம் பார்க்கல, அறுதிட்டு சொல்லலை, ஆனால் நான் படித்தது. ஏன் வந்து 2வது இடத்துல இஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, இந்த ஏத்திஸ்ட் அதிகமாகிறது வந்து ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஹிந்து இதிலேருந்து ஆகுறாங்க. ஏன்னா அதுக்கு ஆகிறதுக்கு காரணம் வந்து அந்த ஏற்றத்தாழ்வுகள். ஓகே. ஆனால் கிறிஸ்தவத்தில் ஆகிறது வந்து அதுக்கான காரணம் வந்து இன்னும் கரெக்டாக தெரியாது. ஆனால் கிறிஸ்தவத்துலேருந்து வேண்டாம்னு சொல்லிட்டு ஏத்திஸ்ட்டாக நிறையா மாறிட்டு இருக்காங்க. ஏத்திஸ்ட் வந்து யூரோப்பில் அதிகம். ஓகே. அப்போது ரொம்ப அதிகமான ஏத்திஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா, கிறிஸ்தவரில் நிறைய ஏத்திஸ்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா, நம்பர் 1 வந்து கிறிஸ்தவர் ஏத்திஸ்ட் இருப்பாங்க, நம்பர் 2 இஸ்லாம் இருக்கும். ஏன்னா இஸ்லாம்லேருந்து ஏத்திஸ்ட் ஆகிறது குறைவு. ஓகே. நம்பினாங்கன்னா ரைட் ஓகே அப்படின்னு அப்படியே. ஏன்னா ஒரு விஷயம் என்ன உலக அளவில் என்ன வருது அப்படின்னா, இது வந்து கூட்டு குடும்பமாக, ஓகே, கல்ச்சர் இருக்குல்ல, இதில் வந்து அரகுர ட்ரெஸ்ஸில் போடக்கூடாது, ஒரு வாழ்க்கை முறை இருக்குல்ல, அது ஒரு குரான்லேருந்து வரக்கூடிய சில வாழ்க்கை முறைகள்லாம் வந்து யூரோப்பியனுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, அவங்களை கவர்ந்துருக்கு. பிரச்சனை என்னென்னா, நம்ம குழந்தைய பற்றி அதாவது எப்படின்னா, வெளியில் பொதுவாக நம்ம மனுஷனுக்கே நமக்கே என்ன தோணும்னா, வேற ஒரு பிள்ளைய பார்த்தா கவர்ச்சியாக இருந்தால் ரசிப்போம், நம்ம பிள்ளை கவர்ச்சியாக இருந்தால் கண்டிப்போம். அங்கே வந்து பார்த்தா எல்லாமே நம்ம நிறைய பெரும்பாலும் இந்த மாதிரி அறகுறையில் இந்த மாதிரி கவர்ச்சியாக இப்படி, அப்புறம் கல்யாணத்தை பற்றி இல்லாமல் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி போகிற அந்த கலாச்சாரம் நிறையா இருக்கு இல்லையா. அந்த கலாச்சாரத்துக்கு வந்து மாற்றாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாம் இருக்குது. ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, பெண்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, ஆண்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த வட்டி வாங்கக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்ற சில கோட்பாடு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கே இது அப்படின்னு. அப்போது அந்த இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆகிறாங்க இல்லையா, அதோட பெர்சன்டேஜும் கூட்டிகிட்டே இருக்குது. அப்புறம் இஸ்லாமிலேருந்து இல்லை நான் வந்து ஏத்திஸ்ட் ஆகிறேன், இஸ்லாம்லேருந்து இந்துவோ கிறிஸ்டியனோ பெருசாக ஆகிறது இல்லை, அப்போ எனக்கு வந்து வேண்டாம் நான் ஏத்திஸ்ட் ஆகிறேன் அப்படின்னு இருக்குல்ல, அதுவே குறைவாக இருக்குது. ஆனால் இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கிறிஸ்தவத்திலேருந்து ஏத்திஸ்ட் ஆகிறது ஜாஸ்தியாக இருக்குது. அந்த பெர்சன்டேஜஸ் எல்லாம் படித்த மறந்துட்டேன், எத்தனை பெர்சன்டேஜ் வந்து ஒவ்வொரு நாட்டில் இருந்தும். யூரோப்பில் எவ்வளோ பெர்சன்டேஜ், அமெரிக்காவில் எத்தனை பெர்சன்டேஜ், ஆஸ்திரேலியாவில் எவ்வளோ இருக்குது, ஆஸ்திரேலியா மக்கள் தொகை ஏற்கனவே குறைவு. அதுக்கப்புறம் ஏஷியாவிலேருந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து படித்த அந்த பெர்சன்டேஜ்லாம் மறந்துட்டேன். ஆனால் குறைவான அளவுக்கு ஏத்திஸ்டார் முஸ்லீம்லேருந்து, அதிகமான அளவு ஏத்திஸ்ட் ஆகிறது வந்து கிறிஸ்தவத்துலேருந்து, அதுக்கு அடுத்த லெவலில் ஹிந்துவில் இருந்துருக்கு, புத்தத்துலேருந்து குறைவாக தான் இருக்குது அப்படின்னு படித்ததான். அவ்வளோதான் மேட்ரு. இதில் வந்து இது மதம் அப்படிங்கிறதெல்லாம் ஓரமாக தூக்கி வச்சுருங்க. ஒரு சமயம் இன்னொரு மக்களை வந்து எந்த காரணத்தை கொண்டும் துன்புறுத்தக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த டிஸ்டர்பன்ஸு நீங்கள் கொட்டடிக்கிறது வந்தாலும் தவறு, அசான் சொல்லி பாங்கு சொல்கிறதில்ல பிரச்சனை பண்ணாலும் தவறு, அதுக்கப்புறம் ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறேன்னு சொல்லி எல்லாம் பண்ணுறது இருக்கு இல்லையா, எது பண்ணாலும் தவறு. அடுத்தவங்கள தொந்தரவு பண்ணாமல் நமக்கு நம்ம என்ன வேலையோ இது பண்ணுவோம். கால மாற்றத்தில் நமக்கு வந்து கம்யூனிகேஷன் இருக்குல்ல, அது முன்னே வந்து வேறு கம்யூனிகேஷன் இல்லை. முன்னாடி பொண்ணுங்க வந்து வயசுக்கு வந்தாங்கன்னா பெருசாக பேனர் கட்டி இது கட்டி வந்து கொண்டாடுவாங்க, தலைக்கு தண்ணி ஊற்றுவாங்க, இந்த மாதிரி வயசுக்கு வந்துருச்சு அப்படின்னு பூப்புனித நீராட்டு விழான்னு சொல்லுவாங்க. காரணம் வந்து இந்த பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு என்ன அப்படிங்கிறது தெரியாது. அப்போ என்ன கம்யூனிகேஷனுக்காக வந்து என் பொண்ணு வயசுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான ஒரு சடங்கு. அதே மாதிரி கல்யாண பந்தம் இருக்கு இல்லையா, அதுவே வந்து பத்திரிக்கை அடித்து ஊரெல்லாம் கூட்டிச்சு இருக்கு இல்லையா, எப்பா இனிமேல் இந்த பொண்ணை சைட் அடிக்காத, இன்னும் இந்த பையனை வந்து அப்ரோச் பண்ணாத, இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு முன்னாடி வந்து அது ஒரு அறிவிப்பு. இன்றைக்கி தான் வந்து எல்லா இடத்துலையும் கம்யூனிகேஷன் வந்துருச்சு. ஸோ அந்த கம்யூனிகேஷன் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை முறையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். அதுக்கப்புறம் மதம் அப்படிங்கிறது முன்னாடி துருத்திக்கிட்டு வந்து யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல என்ன ஒன்று, எப்படி வந்து இந்தியாவிலேருந்து ஹிந்துக்கள் அங்கே போய் ஒரு 20,000 பேர் அங்கே இருக்காங்களோ, ஓகே, முஸ்லீம்ஸ் வந்து பொதுவாகவே கொஞ்சம் பாகிஸ்தான், மொராக்கோ, துருக்கி இதிலேருந்து மைக்ரேட் ஆகி போனாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து இதை பார்த்துட்டு இவங்களுடைய வாழ்க்கை முறை கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, வந்து பார்த்தா சகன் தட்டில் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, அப்புறம் பார்த்து நல்லா இருக்குது இது என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வருது. அவ்வளோதான் மேட்ரு. இதில் வந்து மதத்தை வந்து பெருசாக நுழைச்சி இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி பார்த்தா சமயத்து கொஞ்சம் லேசாக அங்கங்கே இருக்க சிலருக்கு வந்து ஒரு பயம் வரும். என்னென்னா நிறையா அப்பப்போ செய்திகள் வருதுல்ல, ஜப்பானில் வந்து முஸ்லீம் வந்து பெருசாக நிறையா பரவிட்டுருக்கு, யூகேயில் வந்து ரொம்ப அதிகமாக பரவுது, அமெரிக்காவில் வந்து சிறைச்சாலையில் பரவுது, சிறைச்சாலைக்கு வெளியிலேயும் ஜாஸ்தி பரவுது. அப்படின்னு ஏன் பரவுது அப்படின்னு கேட்டால், ஒரு பக்கம் மைக்ரேஷன், இன்னொரு பக்கம் அவங்க வாழ்க்கை முறையை பார்த்து பக்கத்துலேயும் சேர்ந்து மாறுறாங்க இல்லையா. இந்த மாற்றம் எல்லாம் வந்துச்சு, என்ன பண்ணுறதோன்னு அவங்களுக்கு ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பயம் வரும். அந்த பயத்தின் விளைவு நீங்கள் அவர் வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் உண்மையை வந்து நம்ம எந்த மதமாக இருந்தாலும் அடுத்தவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. நாம் வாழ்க்கை எப்படி வாழ்ந்து காமிச்சு தான்
அடுத்தவங்கள அட்ராக்ட் பண்ணுமே ஒழிய கத்தியால் வால்முனையில் எந்த மதமும் பரப்பவே முடியாது அப்படிங்கிறது தான். மற்றொரு நேர்காணலை சந்திக்கலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி.